திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபுதங்களையும் வணங்கி சரவண பவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காணொலி அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய வாடிக்கையாளர்கள் நம்மகிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, வீட்டில் வைக்கக்கூடாத சில மரங்கள் என்னென்ன அப்படின்னு நிறைய வாடிக்கையாளர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இது எல்லாத்துடைய மனநிலையிலையும் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு வீடியோ காணொலியாக போடுறோம். இது எல்லா மரத்தையும் வச்சா எப்படி இருக்கும், பிரச்சனைக்கு இது சந்திச்சாங்களா அப்படின்னா, நம்ம பாட்டுக்கு வேற ஏதாச்சும் ஒரு பதிவில் இப்படி இருக்கிறது அடுத்தவங்க சொன்னதையே பார்த்து பார்த்து நம்ம சொல்லலாமா அப்படின்னா, அது சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அது வந்து சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்குமா அப்படின்னா, நடைமுறை முறையில் அனுபவப்படுத்தி பார்த்தா தானே தெரியும். அப்போ நம்ம அந்த கடந்த ஒரு 30 வருடங்களுக்கு இந்த ஜோதிடம், வாஸ்து இந்த சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய ஆய்வுகள், நிறைய வீடுகள், இந்த சில மரங்கள் இருக்கக்கூடிய அந்த வீடுகள் இப்படியெல்லாம் நம்ம ஒரு பொதுப்படையா சில இடத்துல பார்த்த வகையில ஒரு 8 விதமான மரங்கள் இருந்தா கண்டிப்பா அவங்க வந்து பொருளாதாரத்துல செல்வ நிலைய அடியோடு அழிஞ்சு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது ஜாதக ரீதியாக இருந்தாலும் இந்த மரங்கள் இருந்தவங்க அனைவருமே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பொருளாதார நிலையில நிறைய நசிஞ்சு போயிருக்காங்க. இது கண்கூட என் அனுபவத்துல பார்த்ததுதான் விஷயத்த சொல்லிக்கிறேன். அப்ப ஒரு மரங்கள் வந்து எப்படி ஒரு உயிரோட்டத்தோடு ஒரு மனிதனுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குதோ, அதே மாதிரி சில மரங்கள் அவர்களுக்கு நல்ல நேர்மறையான சக்திகளை கொடுக்காம எதிர்மறையான சக்திகளை கொடுக்கும். உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். பழங்காலத்துல எல்லாம் வந்து அந்த ஒத்தடி பாதையில போகாத, அங்க அந்த வேப்ப மரத்துல பேய் இருக்குது, புளிய மரத்துல பேய் இருக்குது, பனை மரத்துல ஒருத்தர் தூக்கு போட்டுட்டு செத்து போயிட்டான், அந்த முச்சிந்தியில் ஒரு மரம் இருக்குது பாத்தியா அப்படிம்பாங்க. அது என்னன்னா அந்த மரத்துல தான் எல்லாமே இருக்குது அப்படிம்பாங்க. இது மாதிரி சில மரங்கள் வந்து அவங்களுக்கு எதிர்மறையான சக்திகளை கொடுத்து அந்த வீட்டில் ஒரு வளர்ச்சியை கொடுக்காம வீட்டில் இருக்கவங்களுக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் பொருளாதார நசிவுகளை எல்லாம் கொடுக்கும். அப்படி நான் பார்த்த வகையில ஒரு 8 விதமான மரங்கள் அப்படிங்கிறது வளர்த்துறவங்க வீட்டில் நேரடியாக பார்த்துட்டேன். அவங்களுடைய கஷ்டங்கள், அந்த வீட்டு வித்துட்டு போனது, அவங்களுடைய இடத்த வந்து பேங்க்ல அடமானம் வச்சு திருப்ப முடியாமல் போனது, இது மாதிரி குடும்பத்தில் சங்கடம், கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் போனது, இப்படி நிறைய சொல்லலாம். நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு குடும்பம் விருத்தியாகாமல் போயிருக்குது. அப்படி 8 மரம் என்ன மரம் அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டில், அதாவது வீட்டில் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒத்த பனை மரம் மட்டும், அதாவது அவங்களுடைய காம்பவுண்டுன்னு இல்லை, அது தெற்கு பார்த்த வீடாக இருக்கட்டும், கிழக்கு வடக்கு மேற்கு எந்த வீடாக இருந்தாலும் சரி, அவங்க வீட்டோட எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் காம்பவுண்டுக்கு வெளியே இருந்தாலும் சரி, காம்பவுண்டுக்கு உள்ளே இருந்தாலும் சரி, ஒத்த பனைமரம் இருந்துருச்சு அப்படின்னா குடும்ப சந்ததியே டோட்டலி திவாலாயிடுறாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு 10 ஏக்கர் காடு இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுமே தேவையில்லாத கடன், வம்பு வழக்கு, ஆடம்பரம், இது மாதிரி பல விதத்துல அப்படிங்கக்கூடிய விஷயத்துல போய் அவங்க செல்வ நிலையை இழந்து நிறைய கஷ்டப்படுறாங்க. அதனால வந்து பனைமரம் அப்படிங்கிறது வீட்டுக்கிட்ட ஒத்த பனை மரம், அது ரெட்டை பனை மரம் வைக்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. பனைமரம் நல்ல மரம் தான், ஆனா அந்த பனை மரம் அப்படிங்கிறது வந்து வீட்டுக்கிட்ட அவர்களுக்கு ஒரு நல்ல சக்திகளை கொடுப்பது இல்லை. நடைமுறையில நான் பார்த்துட்டேன். கமெண்ட்ல நீங்க என்னாலும் போடலாம். நான் நடைமுறையில பார்த்த விஷயங்களை, அனுபவப்பட்ட விஷயங்களை தான் பேசுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பருத்தின்னு சொல்ற மாதிரி, பருத்தின்னு என்ன, நம்ம நூலெல்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த செடிகளை எக்காரணத்தை கொண்டும் வீட்டுக்கிட்ட வச்சு வளர்த்தாதீங்க. அப்படி வளர்த்துனீங்க அப்படின்னா உங்களுடைய செல்வம் எப்படி பஞ்சு காத்தாட்ட பறக்குதோ அதே மாதிரிதான் உங்களுடைய குடும்பத்துல செலவுகள் எல்லாமே கட்டுட கடங்காம போய் உங்களுடைய பணம் அப்படிங்கிறது காத்தாட்ட பறந்து போயிடும். கொஞ்சம் கவனமா பருத்தி மரத்தை வச்சாம இருந்துக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கருவேல மரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கருவேல மரம் அப்படின்னா வேலை சொல்லுவாங்கல்ல, இந்த சாராயம் காய்ச்சறதுக்கு, போதைக்கு எல்லாமே இந்த கருவேலம் பட்டையை பயன்படுத்துவாங்க. எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இப்போ இந்த டாஸ்மார்க் எல்லாம், ஒயின் ஷாப் கடையில் நிறைய பேர் கேட்குறாங்கல்ல, டாஸ்மார்க்ல என்ன வாஸ்துவா அங்கெல்லாம் இருக்குது, ஒன்றுமே இல்லையில்ல, அங்கெல்லாம் ஏன் பணம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, கருவேல மேல மரங்கிறது ஒரு போதையை தரக்கூடிய, பண வசியத்தை கொடுக்கக்கூடிய, பண வசியம்னு என்ன, தேவையில்லாத ஆடம்பரம், அது இல்லாமல் தேவையில்லாத போதைக்கு செலவு, இப்படி பணம் வரக்கூடிய ஒரு இடம். அதனால தான் டாஸ்மார்க்ல எல்லாம் இந்த கரும்பு ஏலம் பட்டையை எல்லாம் போட்டு இதெல்லாம் பண்றதுனால தான் இந்த எப்பயுமே
இந்த போதை தரக்கூடிய இடத்துல பூரா பணம் புழங்குறது காரணமே இந்த கரு வேலம் பட்டதான். அப்ப நம்ம வீட்டுல பணம் வருமேனால நினைக்காதீங்க. நம்ம வீட்டுல என்ன ஆகுன்னா, கருவேல மரத்தை வளர்ந்துனா அதிகம் அந்த வீட்டில் இருக்கவங்க அடிமை ஆயிடுவாங்க. எதுக்கு? போதைக்கு அடிமையாகலாம். அதே மாதிரி ஏதோ ஒரு தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி தன்னுடைய செல்வங்களை இழந்து நடுத்தெருவில் நின்றவர்களை நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கிறேன். அதனால கருவேல மரத்தை தயவு செய்து வீட்டில் வச்சு வளர்த்தாதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க முருங்கை மரத்தை வளர்த்தக்கூடாதும்பாங்க. நான் சொல்றது என்னன்னா, முருங்கை மரத்தை வளர்த்தலாம். அந்த முருங்கையில கல்யாண முருங்கைன்னு ஒன்று இருக்கும். அந்த கல்யாண முருங்கையைத்தான் வீட்டில் வளர்த்தக்கூடாது. கல்யாண முருங்கை கன்னி பெண்களுக்கு ஆகாது அப்படிம்பாங்க. அப்ப கல்யாண முருங்கை மரம் இருந்தால் கன்னி பெண்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஆகாது அப்படின்னா, அவங்களுடைய கேரக்டர் வாய்ஸு, திருமண வாழ்க்கை, குணாதிசயங்கள்ல வித்தியாசமான ஒரு மாறுபட்ட குணங்கள், அது அவருடைய இயல்புனைக்கு எதிர்மறையாக செயல்பட்டு அவர்களே அவருடைய திருமண வாழ்க்கையை தேடிக்கொள்ளக்கூடிய அமைப்பு, இது மாதிரிலாம் இந்த கல்யாண முருங்கை மரம் இருந்தால் இது மாதிரி நடந்திருக்குது, நான் பார்த்துருக்குறேன். அந்த மரங்களை நம்ம வச்சு வளர்த்துறது அவ்வளவு சிறப்பில்லாத ஒரு அமைப்பு. அடுத்தது ஈஸ்வரனுக்கு உகுந்த மரம் வில்வ மரம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த வில்வ மரத்தை எக்காரணத்தை கொண்டு வீட்டில் வச்சு வளர்த்தக்கூடாது. அது சிவனுடைய அம்சம். சிவனுக்கு வில்வ இலையை பொறிச்சு கொண்டே அபிஷேகம் பண்ணுறோம். அப்போ இந்த வில்வ மரம் வீட்டில் வைக்கலாமா அப்படின்னா வீட்டில் வளர்த்தக்கூடாது. அப்போ வில்வ மரத்தை வீட்டில் வளர்த்துனாங்கன்னா சந்நியாசமான வாழ்க்கை. சந்நியாசமான வாழ்க்கைன்னா குடும்பத்தில் கணவன் மனைவி அப்படிங்கக்கூடிய ஒரு உறவுகளில் ஒரு திருப்தி இல்லாத மனநிலை, ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகிறது, குடும்பத்தில் கருத்து வேறுபாடு வர்றது, துறவி சிம்பிளாக சொல்லப்போனால் துறவிக்கு தகுந்தாற்போல் வாழ்க்கை அமைஞ்சு வாழக்கூடிய வாழ்க்கை. இந்த வில்வ மரத்தை வீட்டில் வச்சு வளர்த்தனா இது மாதிரி எல்லாம் பிரச்சனை வரும். அது கண்டிப்பாக வேணாம். அதே மாதிரி இலவம் பஞ்சு சொல்லியிருப்பாங்க, இலவு காத்த கிளி அப்படிம்பாங்க. அதாவது இலவு காத்த கிளின்னா உங்களுக்கு தெரியும். அந்த இலவம் பஞ்சு எப்பயாச்சும் அந்த காய் பழுக்கும், அந்த பழத்தை நம்ம கொத்தி கொத்தி சாப்பிடலாம் அப்படின்ட்டு அந்த கிளி காத்துக்கிட்டே இருக்குமா. அந்த இலவம் பஞ்சு இருக்கக்கூடிய அந்த கிளி காத்துக்கிட்டே இருக்குமா, அந்த பழம் அப்படியே பழுக்கும், என்னைக்காச்சும் கொத்தி பழம் சாப்பிடலான்னு. அது மாதிரி அதுதான் இலவம் பஞ்சு காத்த கிளி அப்படிம்பாங்க அந்த. அப்போ அந்த இலவம் பஞ்சு மரத்தை நீங்கள் வீட்டில் வச்சு வளர்த்துனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இலவு காத்த கிளி மாதிரி தான், இலவம் மஞ்சு காத்த கிளி மாதிரி தான். நம்ம வரும் வரும் வரும்னு வாழ்க்கையில் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். எல்லா காரியங்களும் நஷ்டமாக போகும். நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் தடையை கொடுக்கும், தாமதத்தை கொடுக்கும், வம்பு வழக்குகளை கொடுக்கும். வீட்டில் அவங்க என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழலாம்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கைக்கு மாறுபட்ட சிந்தனையோடு வாழக்கூடிய அமைப்புகளை கொடுத்துரும். அதனால இலவம் பஞ்சு மரத்தை வீட்டில் வச்சு நிச்சயமாக வளர்த்தாதீங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே என் நடைமுறையில் சில வீட்டில் இருந்தவங்களுடைய லைஃப் ஸ்டைலையாக எட்டி பார்த்து அது அப்படியே அனுபவத்தில் தான் அந்த பதிவு நான் போடுறேன். ஓகேங்களா? அடுத்தது உத்ராட்ச மரம். நிறைய பக்கம் வளர்த்திருக்காங்க. உத்ராட்சம் இந்த மர கொட்டை வச்சுருக்காங்கல்ல, அந்த உத்ராட்ச மரத்தை எக்காரணத்தை கொண்டும் வளர்க்கக்கூடாது. உத்ராட்ச மரமும் அதே மாதிரி இதை தனிமைப்படுத்திடும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு விரிசல்கள், இன சேர்க்கை இல்லாமல் போகிறது, இப்படியெல்லாம் அந்த உத்ராட்ச மரத்துடைய மரம் அதோட சக்திகளை கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஈர்ப்பு இல்லாமல் பண்ணிடும். அதனால் உத்ராட்ச மரம் அப்படிங்கிறது வேண்டாம். அதே மாதிரி வீட்டுக்குள்ள, நீங்கள் வீட்டுக்கு வெளியே எப்படி இருந்தாலும் ஓகே, உங்களுடைய எல்லை பகுதிக்குள்ள, உங்களோட வீட்டுக்கு முன் இது மாதிரி இடத்துல எல்லாம் புளிய மரத்தை தயவு செய்து உங்களுடைய வீட்டு எல்லைக்குள்ள நீங்கள் வைக்காதீங்க. புளிய மரம் என்பது நம்மளுக்கு ரசத்துக்கு இதுக்கெல்லாம் புளியங்காய கொடுக்கலாம், அதெல்லாம் ஓகே. ஆனால் புளிய மரம் என்பது எப்பயுமே ஒரு தீய சக்திகள் எல்லாமே ஒரு தங்கி இருந்து அந்த இடத்துல தான் அவங்களுடைய உரையாடல்கள் இதெல்லாமே மேக்சிமம் அந்த கெட்ட சக்திகளுடைய ஆக்கமெல்லாம் அங்கே தான் அதிகமாக இருக்கும் புளிய மரத்தில். அதனால தான் படத்தில் கூட நிறைய பக்கம் பார்த்து போடா புளிய மரத்தில் பேய் இருக்குதும்பாங்க. அப்போ புளிய மரம் என்பது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலெல்லாம் வளர்க்காதீங்க. அப்போ நான் அந்த சொன்ன 8 மரங்களுமே என் நடைமுறையில் சில வீட்டில் இருந்து அவங்க எல்லாமே சக்ஸஸ் ஆகாமல் பணம் விரயமாகி காடு தோட்டத்தில் இருந்தவங்க அழிஞ்சு போய் கணவன் மனைவிக்குள்ளே நல்லா வாழ்ந்தவங்க ஒற்றுமை இல்லாமல் போய் நிறைய சங்கடங்களோடு வாழ்ந்தவங்களுடைய பட்டியலை எடுத்து தான் இந்த 8 மரங்கள் நிச்சயமாக ஒரு வீட்டிற்கு வாஸ்து தோஷங்களையும் வீட்டிலுடைய குடும்ப வளர்ச்சியும் தடுக்கக்கூடிய மரங்களாக இந்த மரத்தை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்.
தயவுசெய்து இந்த மரங்களை வளர்த்தாமல் வீட்டில் இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு நல்ல செல்வ நிலை வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக காத்துக்கிட்டு இருக்கும். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.